ஆண்டவர் சொன்னார் இல்லையா? லூக்கா 6, மத்தேயு 7, 2 வீட்டை பத்தி பேசுகிறார். பெருங்காற்று வந்து பெருமழை சொரிந்து அந்த வீட்டின் மேல் மோதி. 2 வீட்லயே மோதிச்சா? 2 வீட்லயே மோதிச்சு. ஒரு வீடு நின்னுச்சு. ஒரு வீட்டு வந்து அப்படியே அந்த புயல் வந்த அடையாளம் இல்லாத அளவுக்கு அப்படி நிக்குது. ஏன்னா அது அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு. ஒரு வீடு அஸ்திபாரம் இல்லை. வார்த்தையை கேட்டாங்க, போயிட்டாங்க. நேத்து போன வாரம் எதே இலக்குனாரு, எந்த இலக்குன்னு தெரியல, ஒன்னும் புரியல. அப்படின்னா கேட்டீர்கள். கேட்கணும், உள்ளத்துல சிந்திக்கணும். நோக்கம் இருக்கான், தரிசனம் இருக்கான், தேவனே படைச்சிருக்கிறாராம், பெரிய நோக்கத்தோடு உருவாக்கி இருக்கிறாராம். அப்ப எதோ ஒண்ணு செய்வன் என்று உள்ளத்துல ஆழத்துல பதிஞ்சிருச்சுன்னா, பெருங்காற்று அடித்தும் பெருவெள்ளம் மோதியும் அது உங்க வாழ்க்கையில ஒண்ணு செய்யாது. வராதுன்னு சொல்லல, வந்தாலும் உங்களை ஒண்ணு செய்யாதுன்னு சொல்றேன். வந்ததுனால நீங்க அப்படி சூறக்காட்டுல பறந்து போற ஆள் கிடையாது. நிப்போம், ஜெயிப்போம். சூழ்நிலைகளை பார்த்த உடனே சோர்ந்து போக கூடாது. எதிராக ஒண்ணு நடக்கும் போது நம்பிக்கை இழக்க கூடாது. புயல் வீசும் பொழுது, காற்று அடிக்கும் பொழுது, கடல் கொந்தளிக்கும் பொழுது, எல்லாம் எதிராய் திரும்பும் பொழுது, வறுமைகளும் வேதனைகளும் வரும் பொழுது நாம் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து சோர்ந்து போக கூடாது. நமக்குள் விசுவாசத்தை துவங்கினவர் அவர். நமக்குள்ளே நல்ல காரியங்களை துவங்கினவர் அவர். தரிசனத்தை துவங்கினவர் அவர். வாக்கு தத்தங்களை துவங்கினவர் அவர். அவர்தான் துவங்கினார், இதுவரை நடத்தினார், இனியும் நடத்துவார். அல்லேலூயா. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். எப்பொழுது விசுவாசிக்க வேண்டும்? சூழ்நிலைகள் எல்லாம் எதிராய் இருக்கும் பொழுது நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். அவர்தான் துவங்கினார், அவர்தான் நடத்தினார், இனியும் நடத்துவார். அவர் என்ன நோக்கத்தோடு தொடங்கினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். நம்மை எங்கே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இந்த பயணத்தை துவங்கினாரோ அங்கே கொண்டு போய் அவர் சேர்ப்பார். சேர்க்கும் வரைக்கும் அவர் ஓய மாட்டார், அவர் கைவிட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி உண்டாக்குறார்? நம்முடைய வாழ்க்கையில நடக்க இருக்கிற காரியங்கள், நம்முடைய எதிர்காலம், நாம் எப்படி இருக்க போறோம், என்னவா இருக்க போறோம், நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு வெற்றிகரமா இருக்க போகிறது என்கிறதெல்லாம் நிர்ணயிக்கிறது எது? நம்முடைய இருதயம். ஏன்னா இருதயத்துலதான் விசுவாசம் வேலை செய்யுது. உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள் என்பதை நிர்ணயிக்கிறது இந்த உள்ளான மனுஷன் தான். இந்த உள்ளான மனுஷனுக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை சென்று, விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். ரோமர் 10:17. அப்ப அந்த விசுவாசம் எங்க வேலை செய்யுது? இருதயத்துலதான் வேலை செய்யுது. அதனால இந்த வார்த்தை உள்ள போய் விசுவாசத்தை உண்டாக்குது. இருதயத்துலதான் வேலை செய்து ரிசல்ட்ஸ் வெளியே பார்க்க முடியுது. இதுதான் ஜெனரேட் பண்ற இடம். எல்லாத்தையும் ரிசல்ட் உண்டாக்குகிற ஒரு இடம். இதை லேசா நினைச்சிட கூடாது. தேவ வசனம் வந்த உடனே ஆறுதலை கொடுக்கிறது, அது பொறுமையை கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது. நம்பிக்கையே இல்லாத ஆட்களுக்கு சொல்றேன், நம்பிக்கையெல்லாம் இழந்து போனவங்களுக்கு சொல்றேன், பைபிளை கொஞ்சம் கவனிங்க, பைபிள் பிரசங்கத்தை கவனிங்க, வேத வசனத்தை வாசிங்க, கண் திறக்கப்பட்டவர்களா வாசித்து பாருங்க. நான் சொல்லுகிறேன், நம்பிக்கை உண்டாகும். நம்பிக்கை பிறந்துருச்சுன்னா புதிய எதிர்காலம் பிறக்க போகுதுன்னு அர்த்தம். நம்பிக்கை பிறந்துருச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்துல வித்தியாசமா